Hi, welcome you all, my dear students. This is KM. In this video, we are going to see NTSC SAT Mathematics, the chapter 1, numbers and sequences. Especially, we are going to see arithmetic progression. In the video, NTSC SAT Mathematics, especially arithmetic progression பற்றியும் அதில் எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், என்ன மாதிரி சம்ஸ்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ சொல்லியிருக்கிற இந்த சம்ஸு எல்லாம் பார்த்து இட்ஸ் அ மாடல், இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி சம்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். லோயர் ஆர்டர் திங்கிங், மிடில் ஆர்டர் திங்கிங், ஹையர் ஆர்டர் திங்கிங், இந்த வேரியஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. பெரும்பாலும் NTSC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் லெவல்ஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். NTSC SAT எக்ஸாமினேஷனில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். 120 மினிட்ஸ் நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஸ்டினுக்கு 1.2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சயின்ஸ் அண்ட் சோஷியல்ஸில் ஈச் 40 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் கண்டென்ட் நல்லா தரவு பண்ணீங்கன்னு சொன்னால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சில ப்ராப்ளம் சயின்ஸில் வரும்போது மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எனவே இது போல் இருக்கிற சயின்ஸ் அண்ட் சோஷியல்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் டைமை கொஞ்சம் அதை நீங்கள் சேவ் பண்ணி அந்த டைம் மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே என்ன பண்ணுறேன், மேத்ஸ் 20 கொஸ்டின்ஸ் பார்க்கும் பொழுது நீங்கள் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், NTSC SAT மேத்தமேட்டிக்ஸில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ், எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படின்ற சாப்டர்ஸ் பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற சில சம்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி NTSC SAT எக்ஸாமினேஷனில் ப்ரீவியஸ் இயர் 6 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஐ ஹாவ் அனலைஸ்ட் அண்ட் நோட்டீஸ் தட் வாட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் may be asked in the NTSC examinations. So we have to discuss in this video. இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2015-16, 16-17, 17-18, 18-19, 19-20, 20-21. So these 6 previous year question paper. In this chapter, minimum 2 questions, maximum 5 questions were asked in the SAT examination. அப்போ out of 20 questions, minimum இந்த எக்ஸாமினேஷனில் 2 வினாக்களும் மேக்ஸிமம் 5 வினாக்களும் இந்த சாப்டரில் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நாம் இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டனா நம்முடைய ஸ்டேட் போர்ட், CBSE, ICSE, ஸோ எல்லா போர்டுலேயும் பார்த்திங்கன்னா இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் இருக்குது. ஸோ இதில் ஐ வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் திஸ் ஏரியா. அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் கூட்டுத்தொடர் வரிசை, இதனுடைய ஜெனரல் ஃபார்ம். வாட் இஸ் த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அன் AP? A, A plus D, A plus 2D, etc., A plus n minus 1 into D, etc. Here A is the first term and D is common difference. A என்பது முதல் உறுப்பை குறிக்கிறது, D என்பது பொது வித்தியாசத்தை குறிக்கிறது. Here A and D are any real numbers. அப்போ A என்பதும் D என்பதும் ஏதேனும் மெய்யெண்களை குறிக்கிறது. Common difference, பொது வித்தியாசம், D equal to, in generally this is for formula, D is equal to Tn minus Tn minus 1. Here n and n minus 1 are in suffix, where n is equal to 2, 3, 4, etc. காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுக்கு பதிலாக 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வச்சுங்க, பட் D is equal to T2 minus T1 அப்படின்னு கிடைக்கும். we substitute n equal to 3 அப்படின்னு சொன்னால் D is equal to T3 minus T2 கிடைக்கும். ஸோ இது போல் இருக்கிற ஃபார்முலா நம்ம பயன்படுத்துகிறோம். இன் ஜெனரலாக பார்க்கும்போது D is equal to T2 minus T1 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு nth term of an AP, ஏபியினுடைய எண்ணாவது உறுப்பு அல்லது ஜெனரல் டேர்ம் பொது உறுப்புக்கான ஃபார்முலா Tn is equal to A plus n minus 1 into D. Here Tn என்பது nth term, A is the first term,
n is equal to number of terms, d is equal to difference. Then number of terms in an AP, how many terms are in AP, we have to find using this formula. அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேர்ம் கண்டிப்பாக அந்த ஏபியில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், n is equal to L minus A by D plus 1. Here L is the last term, A is the first term, D is the common difference, n is equal to number of terms. n என்பது உறுப்புகள் எண்ணிக்கையை குறிக்கிறது, L என்பது கடைசி உறுப்பை குறிக்கிறது, A என்பது முதல் உறுப்பை குறிக்கிறது, D என்பது பொது வித்தியாசத்தை குறிக்கிறது. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஏபியில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, கண்டிஷன் ஃபார் 3 நம்பர்ஸ் டு பி an AP. அப்போ 3 எண்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பதற்கான நிபந்தனை என்ன, கட்டுப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 நம்பர்ஸ் வந்து நான் ஜீரோ நம்பர்ஸாக இருக்கணும், பூஜ்ஜியமற்ற எண்களாக இருக்க வேண்டும். 3 non-zero numbers A, B and C are in AP. If and only if 2B is equal to A plus C. அப்போ A, B, C என்ற 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்தால் மட்டும் 2B is equal to A plus C. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், A, B, C. This is the first term, this is the second term, this is the third term are in AP. We take ABC are in AP. How to get this formula? For example, you know that difference T2 minus T1 is the formula. Then T3 minus T2. Because the 3 numbers are in AP already given, so the difference are equal here. So using this formula, what is T2? T2 is equal to B minus what is T1? A, which is equal to T3 C. Then what is T2? B minus B. So here minus B take to the left side. So already B, so B plus B 2B. Then here minus A take to the right side, A, already C is in the right side. So here B plus B 2B is equal to A plus C. This is the condition. If A, B, C are in AP, if and only if 2B is equal to A plus C. அப்போ A, B, C என்ற 3 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கணும்னு இருந்தால் மட்டுமே 2B is equal to A plus C அப்படின்னு சொல்கிறது கண்டிஷன். இல்லை நம்ம A, B, C என்ற 3 உறுப்புகளை எடுத்துக்கிட்டோம், இந்த 3 உறுப்புகளும் ஏபியில் தான் இருக்குது, கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது நம்ம எடுத்துக்கிட்டா, அப்போ காமன் டிஃபரன்ஸ் சேம் நமக்கு தெரியும். ஸோ காமன் டிஃபரன்ஸுடைய ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். T2 minus T1 is equal to T3 minus T2. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே T1, T2, T3 இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண பிறகு B minus A is equal to C minus B கிடைக்குது. அப்போ பாருங்க, இங்கே B வச்சுக்கிட்டோம், இங்கே இருக்கிற மைனஸ் B லெஃப்ட் சைட் கொண்டு வரும்போது ப்ளஸ் B மாறுது, மைனஸ் ஏவை ரைட் சைட் கொண்டு போகும்போது ப்ளஸ் A, ஆல்ரெடி C இருக்குது, ஸோ A plus C. அப்போ B plus B வந்து நம்ம 2B is equal to A plus C. This is the condition. இதுதான் நமக்கு 3 உறுப்புகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருப்பதற்கான கட்டுப்பாடு. If A, B, C are in AP, then number 1, A plus K, B plus K, C plus K are also an AP. Number 2, A minus K, B minus K, C minus K are also an AP. Number 3, A into K, that is AK, BK, CK are also an AP where K is not equal to 0. Fourth one, A by K, B by K, C by K are also an AP where K is not equal to 0. That is, if ABC are in AP, every term is added or subtracted by a constant, the resulting sequence are also an AP.
The same thing, every term is multiplied or divided by a non-zero constant, the resulting sequence is also an AP. அதாவது ABC என்பது ஒரு கூட்டுத்தொகை வரிசையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த உறுப்போடு ஒவ்வொரு உறுப்புகளோடும் K என்ற ஒரு மாறிலியை கூட்டினாலும் கழித்தாலும் கிடைக்கக்கூடிய புதிய தொடர் வரிசையும் ஒரு கூட்டுத்தொகை வரிசையாக தான் இருக்கும். அதே போன்று இந்த உறுப்புகளோடு K என்ற பூஜ்ஜியமற்ற நான்-ஜீரோ கான்ஸ்டன்ட் அந்த எண்ணால் பெருக்கினாலும் வகுத்தாலும் கிடைக்கக்கூடிய புதிய தொடர் வரிசையானது கூட்டுத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். சீரீஸ் தொடர்கள், sum of the terms of a sequence is called series. Sum of the first n terms of an AP, ஒரு கூட்டுத்தொகை வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்பதற்கு we have two formulae. Number 1, Sn, sum up to n terms is equal to n by 2 into a plus l. Here the series is an finite series, ஒரு முடிவுறு தொடர் வரிசையாக இருக்கும். முடிவுறு தொடர், அப்போ நம்ம லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியும், n கண்டுபிடிக்கணும், a கொடுத்துருவாங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த சேம் திங் Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. Here the series is infinite series. இது ஒரு முடிவுறா தொடர் வரிசையாக இருக்கும். இதுபோல் 4, 8, 12 etc. என்ற தொடர் வரிசையில் 12 உறுப்பு வரை கூடுதல் காண்க, 50 உறுப்பு வரை கூடுதல் காண்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். This is sequence. இது தொடர் வரிசை, இது தொடர்கள். இது வந்து பார்த்தோன்னா சீரீஸ். The sum of all the terms in the sequence is called the series. அப்போது நமக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்குது. லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, லாஸ்ட் டேர்ம் தெரியல n கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தி we solve the sum. இப்போ நம்ம ஈஸி லெவல் சம்மில் வந்து டிஃபிகல்ட் லெவல் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the 10th term of the AP 2, 7, 12 etc. is 2, 7, 12 எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையினுடைய 10வது உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஃபார்முலான்னு முதல்ல நம்ம முடிவு பண்ணணும். இங்கே பாருங்கள் 10th டேர்ம், அப்போ 10வது உறுப்பு, அப்போ ஏபின்னு கொடுத்துருக்காங்க. டிஎன் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n minus 1 into d. டிஎன் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ரைட் த ஃபார்முலா. தென் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ ஹியர் a is equal to 2 ஃபஸ்ட் டேர்ம், அப்போ d is equal to t2 minus t1 which is equal to 5. அப்போ t2 minus t1லாம் போட தேவையில்ல. ஃபாஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே சப்ஸ்டியூஷன் எவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணால் நம்ம 1 மினிட்டுக்குள்ளே நம்ம முடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ 7 minus 2 5. அப்போ a is தெரியும், d தெரியும், and what is n is equal to 10. Now substitute all the values in this formula. So t10 equal to what is a 2 plus n minus 1 10 minus 1, so 9. What is the 5? Okay, this is equal to 2 plus 9 5s are 45. The answer is 47. So the second option is the correct one. இப்போ பாருங்கள், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னாவது உறுப்புன்னு சொல்லிட்டாங்களே, 10வது உறுப்புனா முதல்ல டிஎன் ஃபார்முலா எழுதிக்கணும். அப்புறம் பாருங்கள், முதல் உறுப்பு ஏ எழுதிக்கிட்டோம். டி காமன் டிஃபரன்ஸ் வந்து பார்க்கும்போது t2 minus t1, 7லேருந்து 2 கழிச்சிட்டோம், 5. எத்தனை உறுப்பு சொல்லியிருக்காங்க, 10th, n equal 10 எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள், t10 என்ன t10, ஏக்கு பதிலாக 2 கொடுக்கணும், ப்ளஸ்ஸு n minus 1 10 minus 1, இங்கே n minus 1 10 minus 1லாம் போட தேவையில்ல. நீங்கள் வந்து எவ்வளோ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஷார்ட்டஸ்ட்டாக முடிக்கணுன்றதை நான் பார்க்கணும். நம்ம ஸோ 9 into 5, அப்போ பாருங்கள் 2 plus 9 5s are 45. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண சொன்னால் 47. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, the number of terms are in the AP 3, 6, 9, 12 etc. 111 is 3, 6, 9, 12 etc. 111 என்ற ஏபியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ எண்ணிக்கைன்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஃபார்முலா அது, n is equal to l minus a by d plus 1. ஸோ ஃபஸ்ட் யூ ரைட் த ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து a is equal to 3, d is equal to t2 minus t1.
அப்போ பாருங்க 6 minus 3 equal to 3. ஓகேவா? அப்போ நமக்கு லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியும். அப்போ L is equal to 111. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் L is equal to 111 minus A வந்து 3 whole divided by D value 3. ஸோ plus 1. இதை நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண சொன்னால் 108 by 3 plus 1. அப்போ 3 table 1 3s are 3, 3 3s are 9, மீதி 1 18, so 6 3s are பாருங்க 36 plus 1 equal to 37. அப்போ how many terms in this sequence? There are 37 terms. The answer is first answer. ஸோ நம்ம வந்து ECDL நம்ம வந்து சப்ஜெக்ட் மாதிரி அது given to prove solution box இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. Okay, the third sum, it is a difficult level sum. The nth term of an AP கேட்குறாங்க. ஸோ 1 by m, m plus 1 by m, 2m plus 1 by m, etc. is. பாருங்கள் இந்த தொடர் வரிசை 3 உறுப்புகள் கொடுத்துட்டு அந்த 3 உறுப்புகளில் என்னாவது உறுப்பு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் கேட்டோன்னா AP ஓகே இல்லையா, அதுக்கு அடுத்தது nth term அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ யூ ரைட் த nth term ஃபார்முலா. nth term of AP general term Tn is equal to A plus n minus 1 into D. Okay, what is the first term? First you write the A. A is equal to 1 by m. Then what is D? D is equal to T2 minus T1. Here T2, this is T2. அப்போ m plus 1 by m minus T1 is 1 by m. Here same denominator, so you take m, and then what is the numerator here? M plus 1, here minus 1. So cancel minus 1 plus 1. So the numerator and denominator is equal to m. The answer is 1. D2 is equal to formula எடுத்துக்கிட்டோம். அப்போ இரண்டாவது உறுப்பு வந்து m plus 1 by m minus முதல் உறுப்பு வந்து 1 by m. இங்கே வந்து பாருங்கள் இரண்டு பகுதிகள் சமமாக இருக்கிறதால m என்ற ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு தொகுதிகள் பாருங்கள் m plus 1, இங்கே வந்து அடுத்தது 1 இருக்குது minus 1. அப்போ நான் plus 1 minus 1 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ m by m இருக்குது, m by m, the answer is 1. அப்போ D தெரியும், A தெரியும். Okay, now you know the values of A and D. Substitute here. A is equal to 1 by m plus no change of n minus 1 because this is nth term. And what is the D value? D into 1. Okay, D value is 1. That is equal to 1 by m plus n minus 1. Here take the m is common LCM. So here the denominator is 1. So here the numerator 1. Here multiply by m, mn minus m. Okay, you look at these options. Okay, here is the answer. So here mn positive and minus m, here 1 by whole divided by m, which is equal to like this. Write the first mn minus m plus 1 by m. So the option is second option. Here the option is 2. Second option. இப்போ பாருங்க Tn ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். APயில் என்னாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ Tn is equal to A plus n minus 1 into D ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள் 1 by m எடுத்துக்கிட்டோம். D கண்டுபிடிக்கிறோம், T2 minus T1. அப்போ T2 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், m plus 1 by m எடுத்துக்கிட்டோமா, மைனஸ் T1 என்பது 1 by m. இப்போ பாருங்கள் சேம் டினாமினேட்டருக்கு பகுதியாக இருக்கிறதால m போட்டுக்கிட்டோம். அப்போ நியூமரேட்டர் பாருங்கள் தொகுதியில் இருக்கிறது m plus 1, இங்கே minus 1, plus 1 minus 1 கேன்சல் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்து m by m தான் இருக்கும். The answer is 1. அப்போ Dக்கு பதிலாக 1. அப்போ ஏனுடைய ஆன்சரும் Dனுடைய ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள் ஏக்கு பதிலாக 1 by m போடுறோம், ப்ளஸ் n minus 1ல் நோட் சேஞ்ச்னா nth டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. Dனுடைய ஆன்சர் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ பாருங்கள் n minus 1 1ஆல் மல்டிப்ளை அதே தான் கிடைக்க போகுது. ஸோ 1 by m ப்ளஸ் n minus 1 தான். இங்கே பாருங்கள் இங்கே டினாமினேட்டர் வந்து m இருக்குது, இங்கே எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ m வந்து LCM எடுத்துக்கிட்டோம். அப்போ பார்த்தோன்னா m இங்கே வந்து பாருங்கள் 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் இதை m-ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது mn மைனஸ் m into 1 மைனஸ் m ஆகிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஆர்டர் நம்ம ஃபஸ்ட்டு mn எடுத்துக்கிட்டோம், அப்புறம் வந்து மைனஸ் m, தென் வந்து 1 ஹோல் டிவைட் பை m. இப்போ இது எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான், செகண்ட் ஆப்ஷன் இஸ் அவர் கரெக்ட் ஒன். Fourth sum, the sum of the fourth and eighth term of an AP is 24
and the sum of its 6th and 10th terms is 44. Find the first term. ஒரு ஏபியில் 4th and 4 மற்றும் 8வது உறுப்புகளுடைய கூடுதல் 24, மேலும் 6வது 10வது உறுப்புகளுடைய கூடுதல் 44. எனில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் என்ன, முதல் உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஏபின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ ஏபியினுடைய nth டேர்ம் ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் given? the first step பார்த்தீங்கன்னா 4th term. அப்போ T4 plus T8 is equal to 24. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது 4th டேர்மும் 8th டேர்மும் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 24 கொடுத்துட்டாங்க. யூ நோ தட் பாருங்கள், Tn ஃபார்முலா யூஸ் பண்ணால் அங்கே பாருங்கள் 4th டேர்ம் சொன்னால் a plus 3d இல்லையா, ப்ளஸ் என்ன கேட்டால் a plus n minus 1 into d, n minus 1 4 minus 1 3d, ப்ளஸ் பாருங்கள் 8th டேர்ம் சொன்னால் a plus 7d is equal to 24. ஓகே, இது வந்து Tn இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் a plus a 2a ப்ளஸ் 3d ப்ளஸ் 7d ஆட் பண்ணால் 10d ஈக்குவல் டு 24. இப்போ பாருங்கள் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகிறதுல டிவைட் பை 2 போடுங்க. அப்போ பாருங்கள் a plus 5d equal to 12. This is equation number 1. Then go to the next information. What is given? 6th and 10th term is equal to 44. பாருங்கள் T6 plus T10 is equal to 44. You know, using this formula, அப்போ T6 சொன்னால் a plus 5d, ஏன்னா a plus n minus 1 into 6 minus 1 5d plus T10 a plus 9d equal to 44. இப்போ a ரெண்டு ஆட் பண்ணுங்க, a plus a 2a plus 5d plus 9d 14d equal to 44. So this is common 2, so divided by 2. What is here? a plus 7d equal to 22. எல்லாமே 2 காமன் ஆகுது, டிவைட் பண்ணுறோம். This is equation number 2. Now you see that பாருங்க, first equation a plus 5d, second equation a plus 5d is equal to 12, first equation a plus 7d is equal to 22, second equation. இப்போ பாருங்க second equation நமக்கு பிகரா இருக்கிறதால 2 minus 1. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். பாருங்கள் a plus 7d equal to 22. Here you see a plus 5d equal to 12. ஓகே, அப்போ மைனஸ் சப்ராக்ட் பண்ணுவோம், மைனஸ் ஓகே, ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுது. ஸோ 70லேருந்து 5d சப்ராக்ட் பண்ணால் 2d is equal to 10. அப்போ d is equal to 5. So you know the value of d. So அப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு we get the a வேல்யூ. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈஸியாக இருக்குது, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ a plus 5d equal to 12. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, d க்கு பதிலாக 5னு a plus 5 into 5 equal to 12. So a plus 5 is 25 equal to 12. a is equal to 12 minus 25. So here the answer is minus 13. The first term is minus 13. The option, third option. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய வீடியோவை நீங்கள் முதல்ல பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KM.